الصلاة على النبي والسلام على الرسول الشفيع الأبطحي والحبيب العربي لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله أنت أم أم أب ما رأينا فيهما مثل حسنك قط يا سيدي خير النبي لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله الشفاعة هب لنا في القيامة مشفقا ولنا إن ضاع يا سيدي خير النبي لا إله إلا الله لا إله إلا الله لا إله بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله سيدنا محمد صلى الله عليه وسلم أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين الحمد لله சங்கைக்குரிய உலமா பெருமக்களே, வருகைந்திருக்கக்கூடிய அல்லாஹ் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆஷிகீன்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, மாணவ கண்மணிகளே, ஆரம்பமாக எல்லோருக்கும் எனது பணிவான இஸ்லாமிய காணிக்கை சலாத்தினை சமர்ப்பித்தவனாக என் வார்த்தைகளை தொடங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்கவர்களே, புனிதமான மிஅராஜை பற்றி நாம் சொல்லி வந்தோம். மிஅராஜ் வழங்கப்பட்டதற்கான அடிப்படையான காரணங்கள் 5. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏன் மிஅராஜ் வழங்கப்பட்டது? அவர்களுடைய அருமந்த துணைவியாக வாழ்வின் எல்லா நிலைகளிலும் அவர்களுக்கு முழு ஒத்துழைப்பாக இருந்த அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா என்ற நம்முடைய தாயின் வஃபாத், அதேபோல் ஹஜ்ரத் அபூ தாலிப் அவர்களுடைய வஃபாத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை ரொம்ப வேதனைப்படுத்தி இருந்தது. அதனாலே அல்லாஹு தஆலா அன்னை ஹதீஜா நாயகினுடைய வஃபாத்திற்காக ஹஜ்ரத் அபூ தாலிப் அவர்களுடைய வஃபாத்திற்கு சன்மானமாக அல்லாஹு தஆலா மிஅராஜை தந்தான். அதேபோல இரண்டாவதாக ஈமானிய சோதனைக்காக தந்தான். உங்களுடைய அறிவார்ந்த ரீதியிலே ஒரு காரியங்கள் ஒத்து வந்தால்தான் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்பதற்காக ஏற்றுக்கொள்கிறீர்களா? உங்களுடைய அறிவையும் தாண்டி, உங்களுடைய எண்ணங்களையும் தாண்டி, உங்களுடைய யோசிக்கக்கூடிய காரியங்களையும் தாண்டி அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்கிறார்கள் என்பதற்காக ஏற்றுக்கொள்கிறீர்களா என்று சோதிப்பதற்காக, ஈமானிய சோதனைக்காக அல்லாஹு தஆலா மிஅராஜை தந்தான். மிஅராஜ் கொடுக்கப்பட்டதற்கான காரணங்களில் இது இரண்டாவது. மூன்றாவது, பொதுவாக ஒரு சிரமத்திற்கு பின்னாலே இலகுவான நிலைப்பாட்டை கொடுப்பது என்பது அல்லாஹ்வுடைய சுன்னத். அல்லாஹு தஆலா உலகத்தில் வைத்திருக்கக்கூடிய நடைமுறை. உலகத்தில் எல்லாம் அப்படியே இருந்து கொண்டே இருக்காது, மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கும். மால், பணத்திற்கு மாலுன்னு சொல்லுவாங்க. மாலுனாலே சாயிறதுன்னு அர்த்தம். நேற்று ஒரு ஆள்கிட்ட இருக்கும், இன்னைக்கு வேற ஆள்கிட்ட இருக்கும். ஜஹப் அப்படின்னா தங்கம் அப்படின்னு சொன்னா போய்கிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். அது இருந்துகிட்டே இருக்கும், போய்கிட்டே இருக்கும், அது ஆள் மாறிக்கிட்டே இருக்கும், நிலையானதல்ல. அல்லாஹு தஆலா அவனுடைய சுன்னத் அதே மாதிரிதான் அவனுடைய நடைமுறையும். உலகத்தில் வாழ்க்கையிலே கஷ்டப்பட்டவர்கள் எப்பொழுதுமே கஷ்டப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும், அப்படி அல்ல. அல்லாஹ் மாற்றுவான் சில காரணங்களை வைத்து. அந்த சுன்னத்தை நடைமுறைப்படுத்துவதற்காகவும் அல்லாஹ் மிஅராஜை கொடுத்தான். நாலாவது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஷாஹித் என்று அல்லாஹ் சொன்னார். கண்கூடாக கண்டு வந்து நமக்கு சொன்னார்கள். ஐந்தாவதாக அவருடைய தவாதுவின் பணிவின் உச்சம், அந்த உச்சத்திற்காக அல்லாஹு தஆலா உயர்வின் உச்சத்தை மிஅராஜை கொடுத்தான் என்று 5 காரணங்களை பெருமக்கள் சொல்வார். நான் நேற்று சொல்லி வரும் பொழுது 2 கட்டத்தில் யாரும் மற்றவர்களை மறந்து விடுவார்கள். வாழ்வின் மிக மிக உயர்வான நிலையில் போகும் பொழுது நாம் எப்படியெல்லாம் இருந்தோம் அதை நினைச்சு பார்க்கறது இல்லை, மற்றவங்களை மறந்துடுறது.
அதே போல வாழ்வின் மிக சோதனையான கட்டத்திலும் மனிதர்கள் மற்றவர்களை நினைப்பதில்லை. அதற்கு விதிவிலக்கானவர்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வாழ்வின் உச்சத்தின் உச்சம் மிஅராஜ், உச்சத்தின் உச்சம். அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத். அல்லாஹ்வை சந்திக்கிறார்கள். அது அற்புதமான காட்சி. வான்மண்டலத்தின் எல்லா ரகசியங்களையும் அல்லாஹ் தஆலா வெளிப்படுத்தி கொடுத்தான். லினூரியஹு மின் ஆயாத்தினா. நம்முடைய அத்தாட்சிகளை, நம்முடைய அந்தரங்கங்களை, ரகசியங்களை, வான்மண்டலத்தில் என்ன நடந்தது நீண்ட விளக்கத்திற்குட்பட்டது. முஃபஸ்ஸிரீன்கள், குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள், முஅர்ரிஹீன்கள் ஏராளமாக அந்த விஷயத்தை சொல்வார். அல்லாஹ் தஆலா அந்த ரகசியங்களை எல்லாம் காட்டி கொடுத்தான். பெருமக்களே, அல்லாஹ்வுடைய முன்னிலையில் யாரும் நெருங்க முடியாத, உலகத்தில் எந்த நபியும் மலக்கும் நெருங்க முடியாத உயர்வான ஸ்தானத்திற்கு சென்று அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத். அத்தஹியாத் நாவின் வழியாக உலகத்தில் சொல்லப்படக்கூடிய எல்லா காணிக்கையும், வஸ்ஸலவாத் உடல் ரீதியாக உலகத்தில் செய்யப்படக்கூடிய எல்லா காணிக்கையும், வத்தய்யிபாத் பொருள் ரீதியான உலகத்திலே செய்யப்படக்கூடிய எல்லா தியாகமும் அர்ப்பணிப்பும் ரப்பே உனக்குத்தான் சொந்தம். எல்லா இபாதத்தும் உனக்குத்தான் சொந்தம். அல்லாஹ்வுடைய தர்பாரிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காணிக்கை வைக்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்லாஹ் சொன்ன சலாம் இது. இன்ஷா அல்லாஹ் நாமளும் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாக்கியமான ரவுலாவிற்கு முன்னால் என்று நாமும் சொல்ல வேண்டும். அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. நாயகமே, காலமெல்லாம் எங்களுடைய தொழுகைகளை சொல்லிக் கொண்டிருந்தோம், இதோ உங்கள் முன்னால் வந்து நாங்கள் சொல்கிறோம். நாயகமே, எங்களுக்கு பதில் தாருங்கள் என்று அவங்களுடைய புனிதமான ரவுலாவில் என்று சொல்லும் நசீபை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. அவருடைய பதில் சலாமை பெறக்கூடிய பாக்கியத்தையும் தந்தருள்வானாக. அல்லாஹ் சொன்ன சலாம். அல்லாஹ் அந்த கட்டத்தில் அல்லாஹ் தஆலா நாயகத்தை வரவேற்கிறான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்திலும் நம்மை மறக்கவில்லை. அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன். ரப்பே, உன்னுடைய இந்த சாந்தம், உன்னுடைய இந்த பேரருள் ரப்பே எனக்கு மாத்திரமல்ல, உன் அடியார்கள் எல்லோருக்கும் உண்டாகட்டும் என்று சொன்னார். வாழ்வின் உச்சத்தின் உச்சம் நம்மை மறக்கவில்லை பெருமக்களே. அதே போல வாழ்வின் சோதனையின் மிக சோதனை மௌத்துடைய நேரம்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தை நினைக்காத நேரம் இல்லை. ஒரு தடவை அழுதுகிட்டு இருந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்க. அல்லாஹ் தஆலா கேட்டு வர சொன்னா, நாயகமே தாங்கள் ஏன் அழுகிறீர்கள்? என்னுடைய உம்மத்தை நினைத்து தான் சொன்னாங்க. அல்லாஹ் அப்பொழுது ஆயத்தை இறக்கி கொடுத்தான். வல சௌஃப யுதீக ரப்புக ஃபதர்லா. நாயகமே, கியாமத்தில் நீங்க என்ன கேட்டாலும் அல்லாஹ் தருவான். வல சௌஃப யுதீக ரப்புக, உங்களுடைய ரப்பு கியாமத்திலே நீங்கள் கேட்டதையெல்லாம் தருவான். ஃபதர்லா, நீங்களும் திருப்திப்பட்டு விடுவீர்கள். அப்படி ஆயத்து வந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா? கைஃப அர்லா வ வாஹிதும் மின் உம்மதி ஃபின்னார். என்னுடைய உம்மத்துமார்களில் ஒருவர் நரகத்தில் இருந்தாலும் ரப்பே என்னால் திருப்திப்பட முடியாதுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கருணையின் உருவானவர்கள், வாழ்வின் எந்த நிலையிலும் எப்படிப்பட்ட நிலையிலும் நம்மை மறக்காதவர்கள் பெருமக்களே. உலகத்திலே மனிதர்கள் உயர்வான நிலைக்கு போய்விட்டால் மற்றவர்களை பற்றி மறந்து விடுகிறார்கள், அலட்சியமாக கருதுகிறார்கள். அதே போல இழிநிலை கீழ்நிலைக்கு வந்து விட்டாலும் மற்றவர்களை நினைத்து பார்ப்பதில்லை. அதற்கு மாற்றமானவர்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அருமையான பெருமக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுக்கு போயிட்டு வந்தாங்க. சன்மானங்களை எல்லாம் வாங்கி வந்தார்கள். இமாமுல் அம்பியாவாக நபிமார்களுக்கெல்லாம் இமாமத்து செய்யக்கூடிய மகத்தான பொறுப்பை பெற்றார்கள். எல்லா விதமான மேன்மைகளையும் சன்மானங்களையும் மிஅராஜில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன சன்மானங்கள் வாங்கிட்டு வந்தாங்க? ஏராளமான சன்மானங்கள். தொழுகை மாத்திரமல்ல, தொழுகை மாத்திரமல்ல, ஏராளமான சன்மானங்களை கொண்டு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி வருகிறார்கள். ஒவ்வொரு நபிமார்களையும் சந்திக்கிறார்கள். அந்த நபிமார்களை ஏன் சந்தித்தார்கள், அதற்கான நுட்பங்கள் என்ன என்பதெல்லாம் ஹதீஸ்களிலே நமக்கு விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. மிஅராஜினுடைய பயானாயிரும். பெருமக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப வருகிறார்கள். மக்கமா நகரத்திலே வந்து மிஅராஜினுடைய நிகழ்வை சொன்ன பொழுது கூட எல்லாரும் ஏத்துக்கிறல்ல. ஏற்கனவே கடுமையான எதிர்ப்பு, கடுமையான ஆட்சேபனை, பரிகாசம், தொல்லைகள், ஊர் விளக்கல் எவ்வளவோ செய்து கொண்டிருந்தார்கள். இந்த மிஅராஜினுடைய நிலை வந்த உடனே அவங்களுக்கு எல்லாம் சப்பு கொட்டின மாதிரி ஆயிடுச்சு. இவ்வளவு நாளும் முகம்மது சின்ன சின்ன புருடாவை தான் விட்டுட்டு இருந்தார்.
இன்னைக்கு ஒரு நைட்டில்